ஆண்டாண்டு காலமாக மழையை அந்த பாகால் தெய்வம் கொடுத்து கொண்டே இருக்கின்றது என்று இந்த மக்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நம்பிக்கைக்கு புறம்பாக நான் போய் உண்மை தேவன் ஆண்டவராகிய கடவுள் என்று அறிக்கையிட்டால் என்னை இந்த ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால எந்த தெய்வம் மழையை கொடுக்குதுன்னு முதல்ல இந்த மக்களுக்கு உணர்த்தணும். அப்படின்னாக்கா நான் சொல்ற வரைக்கும் இந்த மழையை நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்க வேண்டும். இதுதான் யாருடைய ஜெபம்? எலியாவுடைய ஜெபம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் முதல்ல இவர் எடுத்த முதல் ஜெபம் கடவுளை மகிமைப்படுத்துறதுக்காக இவர் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தாரா, இல்ல சுயநலத்துக்காக இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்தாரா? ஏன்னா உங்க நாமத்தை அறியாமல் இருக்கிறார்கள், உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதற்கு நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க ஏன் நாமம் மகிமைப்படுவதற்காக இல்ல, உங்க நாமத்தை அந்த மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். உங்ககிட்ட தான் அந்த பவர் இருக்கின்றது. ஏன்னா பாகால் தெய்வத்துக்கு வழிபாடு செலுத்துறதுனாலதான் அது அந்த வருஷம் வருஷம் மழையை கொடுக்குதுன்னு அந்த மக்கள் நம்புறாங்க. அப்ப போலி தெய்வத்தை நம்புற உங்களை நம்ப வைப்பதற்கு இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, 2 பேரு சினிமா தேட்டர் போயிருக்காங்க. போயிட்டு உட்கார்ந்து அப்படியே படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் வெத்தலை சூரை போட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா பக்கத்தில் கேட்டிருக்கான், நண்பா இந்த வெத்தலை சீவை எச்சி எங்க துப்புறது? அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இந்த பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல திட்ட மாட்டானா? ஏண்டா 1/2 மணி நேரமா உன் பாக்கெட்ல நான் துப்பிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன நான் திட்டிக்கிட்டா இருக்கிற அப்படின்னு இருக்கான். அப்பதான் இவன் பார்த்திருக்கான். பிரியமானவர்களே, சுயநலவாதிகள் அதிகமாக இருக்கின்றார்கள். இனி நம்ம ஜெபிக்கிறப்ப சுயநலத்தோடு ஜெபிக்கின்றவர்கள் உண்டு. ஆனால் இவர் ஜெபிக்கின்ற ஜெபம், என் ஜனங்கள் கடவுளை நம்ப வேண்டும், அவர்களுடைய நலன் கருதி நான் ஜெபிக்கின்றேன். இந்த மழையை நான் சொல்ற வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வைங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, அப்ப இந்த ஜெபத்துல நம்ம பார்க்க ஒரு காரியம் என்னவென்றால், சரி இப்படி இவர் ஜெபிக்கிறதுனால இவரும் பாதிக்கப்படுவாரா பாதிக்கப்பட மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் நாட்டுக்குள்ளார அந்த பஞ்சத்துல ஜெபிக்கிற எலியாவும் கஷ்டப்படுவாரா கஷ்டப்பட மாட்டார்? நான் கஷ்டப்பட்ட கூட பரவாயில்ல. இன்னைக்கு அவங்க உங்களை விட்டு தூரமா போறதை நினைக்கிறப்ப எனக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. இதான் எலியா யோசிக்கின்ற ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால நான் சொல்ற வரைக்கும் இந்த மழையை நீங்கள் கொடுக்க கூடாது என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அப்ப அந்த மழை எவ்வளவு நாளாக ஸ்டாப் பண்ணவில்லை என்றால், பிரியமானவர்களே 3 ஆண்டுகளாக அந்த மழை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. யாக்கோபு 5:17-18 மீண்டும் வாசிங்க. எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தான். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறந்திட வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறங்கிட வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. பேசலாம். பிரியமானவர்களே, இப்ப முதல் ஜெபம் எலியாவுக்கு சக்சஸா முடிந்ததா இல்லையா? ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? கேட்டு விட்டார். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில முதல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்துகின்ற ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுப்பார்.